அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இன்றைய தினம் போதும் என்ற மனமே, அது என்ன போதும்? எனாஃப். போதும் என்ற மனமே சிறந்தது, நிம்மதியானது. இப்போது நான் ஸ்கூலில் படிக்கும் பொழுது எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், ஒரு அட்வொகேட், சிறந்த அட்வொகேட், உயர்ந்தவர். நானும் அவரை ஒரு ஞானத்தந்தையாக மதிக்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்த குணநலம் படைத்தவர். ஒரு தடவை காலையில் ஒரு 8 மணிக்கு அவர் வீட்டு பக்கத்து வழியே நான் சைக்கிளில் போயிட்டுருக்கிறேன். அவர் ஒரு அம்பாஸ்டர் காரில் வந்தவர் வண்டியை நிறுத்திட்டு என்னை கிட்ட கூப்பிட்டார். காலையில் எங்கே போகிறேன்னு கேட்டார். நான் டைப்பிங் கிளாஸுக்கு போகிறேன்னார். கிட்ட வான்னார். கிட்ட போனேன். ஜன்னல் கதவை நல்லா இறக்குனார். தலையை கிட்ட கொண்டு போனேன். ஓங்கி கன்னத்தில் ஒரு அறை விட்டுட்டார். என்னடா அநியாயமாக இருக்குது, படிக்க போகிறேன்னு சொன்ன எனக்கு கன்னத்தில் அடிக்கிறாரே, ஞானத்தந்தையாக மதித்து நம்ம இவருக்கு டெய்லி கடவுள் போல் நினச்சி கும்பிட்டுட்டு இருக்கிறோமே அப்படின்னு என் மனசு சொல்லி கண்ணில் கண்ணீர் தாரையாக எனக்கு வடிஞ்சிச்சு. மத்தியானம் ஸ்கூல்லாம் முடிஞ்ச உடனே நேராக வீட்டுக்கு வா அப்படின்னாரு. ஏன்னா அவர் 14 நாள் தான் கோர்ட்டுக்கு போவார், 14 வீட்டில் தான் இருப்பார். ஆனால் படிச்சுக்கிட்டே இருப்பார். ராம பக்தரும் கூட. மத்தியானம் போல் ஒரு வீட்டுக்கு போனேன். மேக்ஸிமம் என் ஸ்கூலுக்கும் அவர் வீடு பக்கம். 14 நாள் நான் படிக்கிற காலத்தில் மத்தியானம் சாப்பாடு அவர் வீட்டில் தான். உடனே சொன்னார், இந்த டைப்பிஸ்ட் ஆகணும், டைப் ரைட்டிங் கற்றுக்கணும்லாம் நினைக்காத, பிற்காலத்தில் 2 டைப்பிஸ்ட்டை வச்சு வேலை வாங்கணும்னு நினை. உன் மைண்டை அப்படி மாற்றிக்கோ. இப்படி டைப்பிஸ்ட் படித்தேன்னா நீ நாளைக்கு ஏதோ ஒரு ஆஃபீஸில் டைப்பிஸ்ட் ஆகிருந்து உன் வாழ்க்கை பொறுமை ரிட்டையர்ட் ஆகிரும். ஆஹா, ஒரு பெரிய தெய்வ வாக்கு மாதிரி ஒரு பெரிய மனிதன் எப்படி சொன்னார் பார்த்தீங்களா? அவர் சொன்னதை நான் தெய்வ வாக்காக ஏற்றுக்கொண்டேன். அப்புறம் அப்படியே காலேஜுக்கு போகிறேன். காலேஜுக்கு போகும்பொழுது ஒரு மனசு என்ன சொல்லுதுன்னா, எவ்வளோ நாள் தான் அப்பா அம்மாட்ட வாங்கி செலவழிக்கிறது? சரி, நம்ம ஊரில் ஒரு மகா பெரிய டுட்டோரியல் காலேஜ் இருக்கே, அதில் போய் வாத்தியாராசி வருவோமே சொல்லி படிக்கிற காலத்தில் அங்கே போய் வேலை கேட்டேன். அங்கே ஒரு பேராசிரியர் இருந்தார். சாதாரண நாளில் நிறைய நாட்டுப்புற பாடல்களெல்லாம் ஒன்றா திரட்டி போட்ட பெருமைக்குரியவர் அவர். அவர் வா தம்பி, உட்காரு தம்பி அப்படின்னாரு. உட்காந்தேன். காஃபி தந்தார், குடித்தேன். என்னப்பா வேணுன்னாரு. ஐயா, நான் இந்த காலேஜில் பியூசி படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஏதோ மத்தியானம் மேலே காலேஜ் 3 மணிக்காக விட்டுருது. இங்கே எதாவது பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுத்தோம்னா எனக்கு எதாவது செலவுக்கு பணம் தருவீங்களா, அதுக்கு தான் நான் வேலை கேட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டேன். அவர் முதல் வார்த்தை சொன்னார், நீ என்கிட்ட வேலைக்கு வராதே அப்படின்னார். எப்படி இருக்கும் பாருங்கள் ஒருத்தனுக்கு, வேலைக்கு வராதே அப்படிங்கார். ஏன்யா, எனக்கு எதாவது வருமானம் வருமே, வராதேன்னு சொல்கிறீங்களே சார் அப்படின்னு. நீ என்கிட்ட வேலைக்கு வந்தால் உனக்கு வேறு தொழில் தெரியாமல் போயிடும் அப்படின்னார். பரவாயில்ல, தெரியாமல் போனாலும் பரவாயில்ல, உங்கள்கிட்ட வேலைக்கு வரேன் அப்படின்னேன். இங்கே பாரு, நீ என்கிட்ட வேலைக்கு வந்தால் உனக்கு வருஷம் போகிறதும் தெரியாது அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு, புது ஸ்டூடெண்ட்டாக வந்துக்கிட்டே இருப்பான். நீ புது மக்களை பார்க்கும்போது உனக்கு டைம் போகிறதே தெரியாது, நேரம் போகிறது தெரியாது, வருஷம் போகிறது தெரியாது அப்படின்னார். பரவாயில்லைங்க, நான் உங்கள்கிட்டே வேலைக்கு வரேன் அப்படின்னேன். அவர்கிட்ட வேலை பார்த்தேன். அவர் சொன்ன மாதிரி தான் ஆகிப்போச்சு லைஃப். அவர்கிட்ட வேலை பார்க்கும்பொழுதே ஒரு தடவை போலீஸுக்கு வேலைக்கு ஆள் எடுத்தாங்க. ஓடியே போனேன். செலெக்ஷன் ஆகிட்டேன். அப்போ என் மனசு சொல்லிச்சு, போலீஸுக்கு நம்ம செலெக்ஷன் ஆகிட்டோம், அப்போ நம்ம இந்த உலகத்தில் தகுதி உள்ள ஒரு மனிதன், ஒரு இளைஞன், ரைட். அந்த ட்ரைனிங்கும் போக மாட்டேன்னுட்டேன். அப்புறம் ரயில்வே சர்வீஸ் கமிஷன் எழுதுனேன். அதுலேயும் பாஸ் வந்துச்சு. அதுக்கு நான் போகலை. ரிசல்ட் வந்த பிறகு கூட வேலைக்கு நான் போகாத ஒரே ஒருத்தன் இருப்பேன்னா நான் தான். காரணம் என்னென்னா, கல்யாணம் கட்டும்போது பொண்ணு பார்க்க போவோம் பற்றியலா, இந்த பொண்ணை பார்ப்போம், அப்புறம் அந்த பொண்ணை பார்ப்போம், அப்புறம் அந்த பொண்ணை பார்ப்போம், கடையில் எந்தெந்த பொண்ணெல்லாமோ பார்த்து கடையில் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய மாமா பொண்ணை போய் கல்யாணம் முடிப்போம். அதே போல தான் எல்லா இடத்தையும் சுற்றி போயிட்டு கடையில் எனக்கு பிடித்தமான அந்த டுட்டல் காலேஜ் வாத்தியார் வேலையே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் இன்றைக்கி எனக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த வேலையை நான் போதும் என்ற மனதோடு நான் ஏற்றுக்கிட்டேன். அதுதான் ஒரு சின்ன கதை மனசில் தோணுச்சு. நம்ம எல்லாருமே கங்கை நதியை பெருமையாக சொல்கிறோம். உயர்ந்த பெருமைக்குரிய ஒரு புனித நதி கங்கை. கங்கையில் பாய்மர கப்பல்கள் அப்படி கடலுக்குள்ளே போகிறது உண்டு. அப்போ கங்கையில் அந்த கப்பல் நிற்கும் பொழுது ஒரு பறவை அந்த அதனுடைய மேல் கூடாரத்தில் போய் உட்காந்துருச்சு. சரி, இந்த கப்பல் சின்ன கப்பல் எங்கே போகுது பார்ப்போமே அப்படின்னு அது பாட்டு அமைதியாக அது பாய் தூக்கத்தில் உட்காந்துருச்சு. தலையை தொங்க போட்டுட்டு அப்படியே இருந்தது. கப்பல் போனது நேராக கடலுக்குள்ளே போயிட்டு கடலுக்குள்ளேயே போயிட்டு கப்பல். இப்போ பறவை முடிச்சு பார்த்துச்சு. கிழக்க பார்த்தா பூரா தண்டியாக தெரியுது. சரி, தரை இந்த பக்கம் தான் தெரியும் பூமி, நம்ம இப்போ கூடி பறந்து போய் அதை பார்த்துடலாம்னு ஓடுது. தரை தெரியலை, திரும்பிச்சு. சரி, இப்போ மேக்கடாக இருக்குமே சொல்லி மேக்க பார்த்து பறந்து போகுது. அங்கேயும் அதுக்கு தரை தெரியலை, பூமி தெரியலை, மரம் செடி கொடிலாம் தெரியலை, எங்கே பார்த்தாலும் தண்ணி தான் தெரிஞ்சிச்சு. ஆஹா, இங்கேயும் காணவில்லையே எதையும். திரும்ப அதே கப்பலுக்கு வருது. திரும்ப
வடக்க பார்த்து போகுது, தெற்க பார்த்து போகுது, எங்கேயுமே தரை தெரியவில்லை. சரி, இனி நமக்கு வேறு வழி இல்லை, இந்த கப்பலில் தான் நாம் இருக்க வேண்டும் என்று அந்த கப்பலிலே இருக்கிறது. இப்படி ஒரு கதை. தனக்கு கிடைத்தது போதும் என்ற எண்ணத்தோடு அந்த கப்பலிலே அந்த பறவை வாழ்ந்து விடுகிறது. அதே போலத்தான் மனிதனுடைய லைஃப்பும் அமைய வேண்டும். எது நமக்கு சூட்டபிளாக அமைஞ்சிட்டாலும் உட்காந்துடணும். சும்மா ஆசைப்பட்டு அங்கே போய் இங்கே போய் கடையில் இந்த 10 அடியில் 10 கிணறு வெட்டி ஒரு கிணறுலேயும் தண்ணி வராமல் போனது மாதிரி ஆகிடக்கூடாது. எந்த தொழில் நமக்கு தெரிகிறதோ, எந்த தொழிலை நாம் விரும்புகிறோமோ, எந்த தொழில் நம்மை லைக் பண்ணுகிறதோ அந்த தொழில் நாம் தீவிரமாக இறங்கி அந்த தொழில் நாம் சிறப்பு மிக்கவர்களாக மாறி அந்த அட்வொகேட் சொன்னது போல நாமும் 10 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி உள்ளவர்களாக மாறினால் இந்த நாட்டில், இந்த தேசத்தில் வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்காது. எல்லோருக்கும் வேலை கிடைக்கும். எனவே எல்லோரும் இதை போல ஒரு தொழில் முனைவர்களாக, தொழிலை உருவாக்கக்கூடிய ஒரு அதிபர்களாக வாழ வேண்டும் என உங்களை எல்லாம் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.